மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம். ப்ளஸ் பெரியோர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிபி பிருத்வி, என்னை அழைப்பு எதிர்த்து வந்த எல்லாருக்கும், ப்ளஸ் பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபிலிம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஜனங்களுக்கு ரீச் ஆன நகைச்சுவை நடிகர்கள். அதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது தம்பிராமையா அண்ணன். இந்த படத்துக்கு அப்புறம் நான் ஒரு 2 பேரோட பெரிய ஃபேன்ஸ் ஆகிட்டேன். ஒன்று தம்பிராமையா அண்ணன், இன்னொன்று கானாபாலா அண்ணன். 2 பேரும் வந்துட்டு அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டைம் போகிறதே தெரியாது. அந்த லெவலுக்கு ரொம்ப ஜாலியான பர்சனாலிட்டிஸ். ஆனால் கானாபாலனை நான் லிப்பிங் பண்ண மாட்டேன். அடுத்த சாங்லேருந்து வந்துட்டு நீங்களே லிப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு எங்களுக்குள்ள எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தவங்க. கம்ப்ளீட் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் ரொம்ப ரசித்தோம், ஆத்மார்த்தமாக ரசித்து பண்ணோம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு என் கெரியர்லேயே வந்துட்டு நான் அந்த மாதிரி ரசித்து பண்ண ஒரு படம் தான் வந்துட்டு தியாகராஜன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சது எம்டன் மகன். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு எல்லாருமே ரசித்து பண்ணாதான் அது வந்துட்டு அதோட அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கூட வந்துட்டு என்னால் டப்பிங் வந்துட்டு நான் பண்ண படங்களில் அதிகமாக டைம் எடுத்துக்கிற டப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த படம். ஏன்னா காமெடி ஃபிலிம்னா ஜாலியாக டப்பிங் பண்ணிடலாம் தான் உள்ளே வந்தேன். ஆனால் அது முடியல. ஏன்னா எல்லாருமே டப் பண்ணிட்டாங்க. எல்லாரோட டப்பிங்கும் ஒரு தடவை கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 3 தடவையாக சிரிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட கவுண்டர்ஸ்க்கு ஈக்குவலாக என்னோட கவுண்டரை மேட்ச் பண்ணி நான் டப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ பட் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல படத்துக்கான ஒரு அறிகுறி தெரியுது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம்க்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் என்னோட இந்த மாதிரி நல்ல கதை கொடுத்த எல்ஜிஆர் அவர்களுக்கும், என்னோட தயாரிப்பாளர்களுக்கும், மற்றும் என்னோட கோஸ்டார் நந்திதா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு வேறு மாதிரி பார்க்கலாம். அவங்கள கமர்ஷியலாக அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்க இந்த படத்தில். நல்ல டான்ஸு, நல்ல ஹியூமர், காமெடி. இன்ஃபேக்ட் டான்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக எல்லாருமே தங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் இருக்குது. நல்ல படத்தை நாங்கள் கொடுத்துட்டோங்கிறத நீங்கள் ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு வாழ்த்தணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் கேபி சார். இந்த ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மோகன் சார், புஷ்பா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்டு நம்ம டைரக்டர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்காங்க, ஆனால் ஸ்பாட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திஸ் இஸ் மை 3rd மூவி அது காமெடி மூவி. ஸோ காமெடி மூவிஸில் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங்ஸ் அண்ட் அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் நமக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு டைரக்டர் சார் கொடுத்தாங்க. அண்ட் மை கோ ஆக்டர் பரத் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் எல்லாருக்கும். அண்டு நான் வந்து தினேஷ் மாஸ்டர் அண்ட் ராபர்ட் மாஸ்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ, படம் நல்லா வர்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் வந்து டைட்டில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முதல் அடையாளம். அந்த வகையில் வந்து இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அற்புதமாக வந்திருக்கு. சைமன் சார் வந்து கலக்கி எடுத்திருக்காரு. எனக்கு வந்து 555 வந்து அவரோட சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கானாபாலா சார், நீங்கள் இன்றைக்கி பாடுற எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த வரிசையில் வந்து இந்த பாட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு பரத், நினைக்கவே இல்லை 25 ஃபிலிம்ஸ் அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் ஓடிடுச்சுன்ட்டு நம்பவே முடியல. டெஃபினட்டாக இந்த படம் வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுக்கும். ஆஃப்டர் எம்டன் மகன்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. ஆல் தி பெஸ்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமன் இந்த திரைப்படத்திற்கு இங்கே இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு மேலாக என்னுடைய பரத் அண்ணன் அவருடைய 25வது படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபீல்டில் கிடையாது. இப்போ நான் வந்தோடனே அந்த படம் கரெக்டாக எனக்கு செட் ஆச்சு. அவருடைய 25வது படம் எனக்கு ஞாபகமாக இருக்குது. அந்த படம், இந்த படத்தில் பரத் அண்ணன் வந்து நான் பாடின பாடலுக்கு சூப்பராக லிப்பிங் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. அது விட்டுருவாருன்னு பயமா தானே. அதான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் அதான் சொன்னேன், லிப்பிங் பண்ணாதீங்க யாரும் பண்ண, அப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சுகராக பண்ணிட்டீங்கன்னா என்ன கூட மாட்டாங்க. இவரே நல்லா பண்ணுற, இவரை வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு கானாபாலா என்னுடைய பேமெண்ட்டு தான் கட் ஆகும்.
இப்போ தான் நான் அது ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன், வேறு பால் சீலிங் போன நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது வீட்டில். நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் திரைப்படத்துக்கு வந்து இங்கே ஒரு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக. காலையில் இது போல் ஆடியோ லான்ச்சு, மதியானம் ஒரு மீடியாவுக்கு இது போல் பாடுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எங்கே வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுலாம் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று வாங்கிக்கிறேன், ஒரு 10க்கு 10 இடம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு காசெல்லாம் கிடச்சிருக்கான். அதுமாதிரி லிப்பிங் பண்ண எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் அடுத்த படத்தெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாதீங்க, நீங்கள் எனக்கே கொடுத்துருங்க, எனக்கு சோலோ வர மாரி கொடுங்க. செம்மையாக டான்ஸ் ஆனார். நானே வந்து அவரை பார்க்க ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வந்திருந்தார், பரதனை பார்க்க. அப்போ கூட அவர் வந்து அவங்கள கவனியில் கான்செப்ட் பண்ண இந்த பாடல் மேலே இருந்தார். எனக்கு அப்பயே தெரியும் இந்த பாடல் நல்ல வெற்றி பாடலாக வரன்ட்டு. அதேமாதிரி சிஸ்டர் அவங்க நந்திதாஸ், அவங்களோட அட்டக்கத்தி திரைப்படத்தில் நான் 2 பாடல் பாடினேன் ஃபஸ்ட்டு படத்தில். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ராசியானவங்க. அது அப்போ அதுக்காக நடிக்காத இருக்க முடியாது, நடிச்சா தான் வந்து படம் ஓடும். ராசியானவங்களால ராசின்ட்டு அவங்க பேரை மட்டும் போட்டால் படம் ஓடாது. அவங்களும் நடிச்சிருக்காங்க, நல்லா பார்த்து நாங்கள் அந்த எல்லாம் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ட்ரெய்லரு இந்த படத்தில் வேறு யார் பேர்னா விட்டுருந்தா கொச்சிக்குவானா. கானா பாடல் என்பது பெண்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை, எல்லா பாடலும் நான் வந்து நல்ல தத்துவங்கள் தான் நான் தரேன். அதுக்கு வந்து இந்த பாடல் முதல் பாடல் நல்லா இருந்தது. டைரக்டர்கிட்ட சண்டைலாம் போடல, கேட்டேன், உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, தானா மனசுக்குள்ள நோஞ்சிக்குவா பாப்பா, ஆளை கவுத்து புட்டு மாலை போட பாப்பா, தானா மனசுக்குள்ள நோஞ்சிக்குவா பாப்பா, ஆளை கவுத்து புட்டு மாலை போட பாப்பா, சார்பா இருப்பவன் தான் எப்போதுமே ரோமியோ, சேஃபா வாழணும்னா போட்டு கடா போலியோ. நான் போலியோ போடணுன்றதுக்காக கேட்டேன். கவர்மெண்ட்டு விளம்பரம் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு, அது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த படத்து மூலிமா பண்ணலான்ட்டு கேட்டேன். உடனே வந்து ரவிச்சந்திரன் எல்ஜிஆர் வந்து அவர் உடனே வந்து ஒத்துக்கினார். அது எனக்கு மனசு நிறைவு. அதே நேரத்தில் இந்த விழா சிறப்பாக நடைபெறுகின்ற நேரத்தில் அவர் பேரும் நோயில வாயில ஜோ, யாரு யாருப்பா? ஜோ ஜோஷ் மபாயா ஜோ, காங்கோ இசைக்கலைஞர், பாப் இசை பாடகர். அவர் அங்கே என்ன பண்ணுகிறான்னு தெரியல, அவரை கொண்டு நீங்கள் பாப் இசை பாடகர்னு என் கூட சேர்த்து விட்டாங்க. ஏதோ பாடிட்டாரு. அவருக்கு முதல் நம்ம தமிழ்நாட்டின் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாக அவருக்கு வந்து நன்றி. நான் தமிழை பாடிக்கிறார் 2 வரி. ஆகையால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமாக வரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கதை கேட்டு முடிச்சிட்ட உடனே கதாநாயகியோட தந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போயே பண்ணிட்டோம்னா ஒரு ஃபாதர் கேட்டகரியில் கொண்டு விட்டுருவாங்களே அப்படியெல்லாம் நினைக்கல. இந்த கேரக்டர் அவ்வளவு வலுவாக இருந்தது. நான் எதிர்பார்த்த தீன் எதிர்ப்புகள் இருந்தது. அது போக எனக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய நகைச்சுவாளர்கள் தம்பி சந்தானம், தம்பி சூரி தவிர ஏறக்குறைய மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எனது சக மாப்பிள்ளைகள், மச்சான்கள், சகோதரர்கள் சொல்லக்கூடிய அத்தனை திரையுலக முன்னணி நகைச்சுவையாளர்களும் இந்த கதையில் ஒருங்கே இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த கதையில் பொறுத்தல இந்த கதாபாத்திரம் கேட்டது. இந்த கதாபாத்திரங்கள் எந்த நடிகனை கேட்டதோ அந்த நடிகனை கொண்டு வந்து இந்த இயக்குனருக்கு, இந்த தயாரிப்பாளர், ஒன்றாவது ப்ரொடியூசர் மோகன் சார் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. தினசரி அந்த செட்டுக்குள்ளே நடிகர்கள் வட்டாரம் தான். ஆக இவ்வளோ பெரிய நகைச்சுவை வட்டாரத்தை வச்சு ஒரு இயக்குனர் வந்து சமாளிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அவர்கள் தனியாக தெரிய வேண்டுமே என்ற வேட்கை கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கிட்டு எனது கதாபாத்திரம் என்னவோ அதுக்குள்ளே அந்த மீட்டரை அடக்கி நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நிலை மேலே போகிறபொழுது கூட அந்த இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களை கட்டுப்படுத்தி அற்புதமாக படம் வந்திருக்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தல அஜித் அவர்களை வைத்து அமர்கலம் படம் பண்ணேன். அந்த படம் வந்து அவருடைய 25வது படம். அந்த படத்தினுடைய வெற்றி எல்லாருக்குமே தெரியும். அது போன்ற ஒரு வெற்றி பரத்துக்கு இந்த படத்தின் வாயிலாக கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, பரத், நீங்கள் வந்து எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய நிழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இங்கிருந்து உருவானவங்க எவ்வளோ பேருங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக நாயகனாகட்டும், மகா நடிகர், சூப்பர் ஸ்டார் அவர்களாகட்டும், அத்தனை பேரும் இங்கிருந்து உருவானவர்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து திருப்பி உங்களை வந்து ஒரு 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 புது விதமாக உங்களை உருவகப்படுத்திட்டு நீங்கள் வந்து கிளம்பியிருக்கிறீங்க. ராஜம் ப்ரொடக்ஷன்ஸுடைய
இந்த 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி அடுத்து வரப்போகிற பல தலைமுறைக்கும் பேசப்படுகிற ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. முக்கியமாக என்னுடைய குருநாதர் ஐயா திரு கேபி அவர்களுக்கும், மேடம் திரு புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கும், மோகன் சார் அவர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய ஊடகம் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து நான் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்கிட்ட இந்த கேரக்டரை சொன்னார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் வாங்கன்னாரு. ரைட்டுன்ட்டு போனோம். அதே மாதிரி நானும் மச்சானும் இணைந்து பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப பிடிச்ச தத்துவம்லாம் பிரமாதமாக சொல்லியிருப்பேன். வெட்டினாக்க வர்ற ரத்தம் சிவப்புங்கிறதுக்காக தான் சிவப்பு ரிப்பனை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு. அதை வேறு யாரும் நீங்கள்லாம் இதெல்லாம் காமெடியானு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே தம்பி கருணாவை வச்சு இதெல்லாம் ஜோக்காடா அப்படின்னு கேட்க வச்சிட்டோம். ஸோ இந்த படத்தில் முழு சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்து தம்பி ரவி அவர்கள் இந்த படத்தில் எங்களை வேலை வாங்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் ரொம்ப ரசிக்கின்ற விதமாக இருக்கிறது. தம்பி பரத் அவர்களை பற்றி முக்கியமாக சொல்லணும்னாக்க, இந்த லஜ்ஜாவதியே நட்சத்திர ரதியை அந்த படத்தில் ஆடும்போது இருந்த அதே அந்த எனர்ஜி இன்னமும் அவர்கிட்ட இருக்கிறது. ஸோ அவர் நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் சொன்ன மாதிரி எம்டன் மகன் படத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். ப்ரொடியூசர்களுக்கும் இணை தயாரிப்பு இவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய ஈசன் சிவபெருமனை வேண்டிக்க. நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய நண்பர் பாரதி ராஜா இங்கே இல்லை. அதற்காக அவர் உபயோகப்படுத்துகின்ற அந்த வார்த்தையை இங்கே இந்த இடத்திலே அவர் இருப்பதாக நினைத்து பிரயோகிக்கிறேன். தமிழ்த்திரை ரசிக பெருமக்களே, சகோதர இயக்குநர்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, எனது பணிவார்ந்த வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. படத்தின் பெயரே 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. ஹாஸ்யம் நிறைந்த ஒரு சிரிப்பு படமாக இது இருக்கும். அது நன்றாக தெரிகிறது. நிச்சயமாக அமோக வெற்றி பெறும் என்று நம்பலாம். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசைகள் இந்த படத்திற்கு. இதில் ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் எனக்கு அஃப்கோர்ஸ் இது எடுத்தாலும் முதல்ல எந்த இன்விடேஷனை பார்த்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குன்னா முதல்ல பார்த்துக்குவேன் நான். அப்புறம் தான் அதையே படிப்பேன். ஒரு கெட்ட குணம் அது. இப்போது 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணின்னு போட்டிருக்கு. அது எப்படி இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, சித்த வைத்திய சிகாமணி ஒரு டேக் லைன் 5ஆம் தலைமுறை அப்படின்னு இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அது என்கிட்ட யாரும் தலைப்பு கேட்கல. பட் இருந்தாலும் 5ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை படம் 5ஆம் தலைமுறையா சித்த வைத்திய சிகாமணியா அப்படின்னு வருது. அதனால் இது அப்போது எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். அதனால் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணின்னு வந்திருக்கணும். இப்போ இனிமேல் கூட லேட் இல்லை, அதை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைட் நீங்கள் சென்சாரில் எப்படி கொடுக்குறானோ அப்படி தான் பண்ண முடியும். இது திஸ் இஸ் பை தி வே ரைட். எல்லோரும் எங்களை ரொம்ப கௌரவிச்சிருக்கீங்க. இந்த யூனிட்டை கௌரவிச்சிருக்கீங்க. என்னை விட இந்த படத்தை விட எங்கள் யூனிட்டை எல்லாருக்கும் கௌரவிச்சு ஒரு மரியாதை பண்ணிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய வருகையின் மூலம் எங்களுக்கு மரியாதை கூடுகிறது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.